தந்தை, மைந்தர், தூய ஆவியின் திருப்பேராலே ஆமேன். கண்களை மூடி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அருளும் ஆற்றலும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். எங்கள் வாழ்வில் நீர் செய்து வருகின்ற நன்மைகளை நினைவு கூர்ந்து உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறடுகின்றோம். நீர் நல்லவராக, வல்லவராக, வாக்கு மாறாதவராக எங்கள் வாழ்வில் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற வாழ்வுக்காக நன்றி கூறுகின்றோம். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்ற வேளையில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் வாழ்க்கையில் பல கிருபைகளை பாராட்டுகின்றவராக இருக்கின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறடுகின்றோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றீர். இந்த புதிய நாளை தொடங்குகின்ற வேளையில் உம்மை வழிபட அருமையான ஒரு நேரத்தை எங்களுக்கு நீர் ஒழுங்கு செய்திருக்கின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறடுகின்றோம். உம்மை வழிபடுகின்ற நேரத்தில் உம்முடைய வல்லமையான வெளிப்பாடுகளை நாங்கள் உணர நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். நீரே எங்கள் தந்தை, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் தலைவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய நீரே எங்களை ஏவி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த வழிபாட்டு முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தை நிரப்பி நீரே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நீரே இந்த வழிபாட்டின் நாயகராக இருந்து இந்த வழிபாட்டை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைத்து தர வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம், எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் பாமாலைகளில் 22ஆம் பாடலை பாடுவோம். தூய 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 என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக. சர்வ வல்ல நாதா
காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். இறை வழிபாட்டு நூலில் 76ஆம் பக்கம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோற்றிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். நம் முழங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். 81ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவ அறிக்கை மன்றாட்டை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் இந்த நேரத்தில் நமக்காக வாசிக்கப்படும். பழைய ஏற்பாட்டு பகுதியாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 28 முடிய. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட
முதலாம் வேத பாடம் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 28 முடிய. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுகள் உள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிருப பகுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முடிய. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பதே. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நற்செய்தி பாடம் வாசிக்கப்படும். தூய யோவான் என்பவரால் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்கள். இந்நாளுக்கான சுவிசேஷ வேத பாடம் யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கே
பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்பதே. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடல் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 10ஆம் பாடலை பாடுவோம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக. முதற் பொருளாய்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக, இந்த சிறப்பான நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை படிக்க, தியானிக்க, விளங்கிக் கொள்ள நீர் தந்திருக்கின்ற அருமையான வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு போதித்து வருகின்ற உம்முடைய சத்தியங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிய, அதன் வழியாக நாங்கள் விடுதலை பெற நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். பரம போதகராகி நீர் எங்கள் மனக்கண்களை திறந்து, எங்கள் மனித ஞானத்தால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத செய்திகளை உம்முடைய தெய்வீக ஞானத்தின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடற்ற திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு இளம் ஆயர் அபிஷேகம் பெற்று சில நாட்களிலேயே ஒரு திருச்சபையில் பணி துவங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. ஒரு மூத்த ஆயருடைய மேற்பார்வையின் கீழ் இவர் பணி செய்ய வேண்டியதாக இருந்தது. பணி தொடங்கி சில நாட்களிலேயே ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் இவருடைய மூத்த ஆயரிடமிருந்து இவருக்கு தொலைபேசியின் வழியாக ஒரு செய்தி கிடைக்கின்றது. என்ன செய்தி என்றால், அந்த மூத்த ஆயர் இவரை நோக்கி, என்னுடைய உடல்நிலை சரியில்லை, ஆகையால் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வழிபாட்டை நீர் நடத்த வேண்டும். அந்த வழிபாட்டில் ஆண்டவருடைய வார்த்தையும் நீர் கூற வேண்டும் என்று அந்த இளம் ஆயரிடம் அவர் சொல்லுகின்றார். இந்த இளம் ஆயருக்கு ஒரே பதற்றம். என்னிடம் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை, என்னால் முடியுமா, ஆயத்தம் செய்வதற்கு வேற நேரமில்லை, இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக ஆயத்தம் செய்து இந்த பிரசங்கத்தை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய கவலையான குழப்பமான சூழ்நிலை நிகழ்கின்றது. அந்த நேரத்தில் சரி, இந்த காலை வேளையில் எந்த தலைப்பின் கீழ் நான் பேச வேண்டும் என்று பார்க்கும்போது மிக குழப்பமான கடினமான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு என்றால் திரித்துவம். அந்த ஞாயிற்றுக்கிழமை திரித்துவ ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றது. ஆகையால் இவர் திரித்துவத்தை குறித்து பேச வேண்டியதாக இருக்கின்றது. இவருக்குள்ளான பதற்றம் இன்னும் அதிகரிக்கின்றது. கடைசியாக அந்த வழிபாடு தொடங்கும் போது, அருளுரைக்கான நேரம் வரும்போது மிக சுருக்கமாக 2 வரிகளில் அருளுரையை முடித்து விடுகின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், திரித்துவம் என்பது ஒரு மர்மம், அதை குறித்து நான் உங்களோடு பேசினால் அந்த மர்மம் இன்னும் பெரிய மர்மமாக மாறிவிடும் என்று கூறுகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, திரித்துவம் என்பது ஒரு மர்மமாக இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பலர் இந்த திரித்துவம் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்காக முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஒரு தெளிவான
ஒரு முழுமையான விளக்கம் திரித்துவத்தை குறித்து நமக்கு கிடைக்கவில்லை. We are celebrating or commemorating Trinity Sunday this morning. The concept or doctrine of Trinity. ஒருவேளை நம்முடைய திருச்சபை விசுவாசத்திற்கு, நம்முடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்வுக்கு கூட இந்த திரித்துவம் என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. பொதுவாக ஒரு வழிபாடு துவங்கும் போது தந்தை, மைந்தர், தூய ஆவியின் திருப்பெயராலே தொடங்குகின்றோம் என்று சொல்லுகின்றோம். அதே வண்ணமாக அந்த வழிபாட்டை முடிக்கின்ற வேளையிலும் கூட திரித்துவ வாழ்த்தின் வழியாக, இறை வாழ்த்தின் வழியாக, பெனடிக்ஷன் வழியாக அந்த வழிபாட்டை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஜெபங்கள் அனைத்திலும் கூட இந்த திரித்துவம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் ஒருவேளை திருமறையை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், திருமறையில் திரித்துவம் என்ற வார்த்தை இடம்பெறுவதில்லை. எந்த இடத்திலும் கூட இந்த திரித்துவம் என்ற வார்த்தை காணப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவும் கூட திரித்துவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. பவுலடிகளாரும் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் திரித்துவத்தை குறித்த பலவிதமான கூறுபாடுகள், பலவிதமான விளக்கங்கள் திருமறை முழுவதிலும் நாம் காண முடிகின்றது. ஆகையால் தான் இந்த திரித்துவம் ஒரு மர்மமாக இருந்தாலும் கூட, விளக்க முடியாத ஒரு கோட்பாடாக இருந்தாலும் கூட, இந்த திரித்துவம் என்பது நம்முடைய ஆன்மீகத்திற்கு மிகவும் அவசியமானதாக காணப்படுகின்றது. நிச்சயமாக திரித்துவத்தை குறித்து நாம் ஒரு முழுமையான தெளிவான புரிதலுக்கு வர முடியாது. ஒரு மிக சிறந்த கிறிஸ்தவ அறிஞர் ஒரு முறை என்ன சொன்னார் என்றால், திரித்துவத்தை குறித்து அல்லது கடவுளை குறித்து மனித அறிவினால் யாருமே புரிந்து கொள்ள முடியாது. கடவுளை யாராலுமே மனித ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை புரிந்து கொள்ள முடிந்தால் அந்த கடவுள் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் நம்முடைய ஞானத்திற்கு, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். ஆகிய நம்முடைய ஞானத்தின் வழியாக நாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை கடவுளை அறிந்து கொண்டோம் என்று நாம் நினைத்தால் அந்த கடவுள் உண்மையான கடவுளாக இருக்க முடியாது. ஆகையால் திரித்துவம் என்பது கடவுளுடைய மிக முக்கியமான ஒரு கூறுபாடு. ஆகையால் இந்த திரித்துவத்தை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, கடவுளை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. முழுமையாக தெளிவாக நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. பல பேர் முயற்சி செய்திருக்கின்றார்கள். பலவிதமான உதாரணங்களை, உருவகங்களை கூட பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒருவேளை சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், கடவுள் என்பவர் தண்ணீரை போல, கடவுள் தண்ணீரை போல இருக்கின்றார். அந்த தண்ணீர் ஊற்றில் காணப்படும் போது அந்த ஊற்று தண்ணீருக்கு சுரக்கும் இடமாக காணப்படுகின்றது. அதே தண்ணீரை நாம் குட்டையில் பார்க்கின்றோம். அந்த குட்டை தண்ணீர் தேங்குகின்ற இடமாக இருக்கின்றது. அதே தண்ணீரை நாம் கால்வாயில் பார்க்கின்றோம். அந்த கால்வாய் தண்ணீர் பாயும் இடமாக இருக்கின்றது. ஒரே தண்ணீர் தான், ஆனால் அந்த தண்ணீருக்கு பலவிதமான பரிமாணங்கள். ஒரு இடத்தில் அது சுரக்குகின்றது, இன்னொரு இடத்தில் அது தேங்கி கிடக்கின்றது, இன்னொரு இடத்தில் அது பாய்கின்றது. அதே போல கடவுள் ஒருவர் மட்டும்தான். ஆனால் அந்த கடவுளுக்கு பல பரிமாணங்கள், 3 பரிமாணங்கள் காணப்படுகின்றன. ஒரே கடவுளாக அவர் இருந்தாலும் கூட அவருக்கு 3 ஆள் தத்துவங்கள் அல்லது ஆளுமைகள், பர்சனாலிட்டிஸ் இருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். One God with 3 personalities. ஒரே கடவுள், ஆனால் 3 ஆளுமைகள். ஏனென்றால் பல நேரங்களில் கிறிஸ்தவர் அல்லாத நம்முடைய நண்பர்கள் நம்மிடம் கேட்கின்ற ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய விசுவாசத்தில் ஒரு முரண்பாடு இருக்கின்றது,
ஒரே கடவுளில் நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் எதற்காக பிதாவும் கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியும் கடவுள் என்று கூறுகின்றீர்கள்? உங்களுக்கு ஒரே கடவுளா அல்லது 3 கடவுள்களா என்ற கேள்வி அவர்கள் எழுப்புகின்றார்கள். ஆகிய நம்முடைய சாதாரணமான நம்பிக்கை என்னவென்றால், ஒரே கடவுளில் நாம் விசுவாசம் கொள்கின்றோம். நம்முடைய விசுவாசம் ஓரிரை கோட்பாடு, ஆங்கிலத்தில் மோனோதேயிசம் என்று கூறுவார்கள். மோனோதேயிசம், ஒரே கடவுள், ஓரிரை கோட்பாடு. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் யூதர்களும் கூட இந்த நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்கின்றார்கள். ஓர் இறைவன் என்ற கோட்பாடு. ஆனால் இந்த ஒரே இறைவன் 3 ஆளுமை கொண்டவராக, 3 பரிமாணங்கள் கொண்டவராக, 3 முகங்கள் கொண்டவராக நமக்கு காட்சி அளிக்கின்றார் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த திரித்துவம் என்று சொல்லும்போது, திரித்துவம் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்கின்றவர்களாக அல்லாமல் அனுபவிக்கின்றவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கின்றது. It is not something to be explained, but it is something to be experienced. ஆகையால் திரித்துவம் என்பது ஒரு அனுபவம். திரித்துவம் என்று சொல்லும்போது கடவுளை நாம் காண்கின்ற ஒரு அனுபவம், கடவுளை நாம் மிக நெருக்கமாக உணர்கின்ற ஒரு அனுபவம். அதை தான் திரித்துவம் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட திரித்துவத்தை குறித்த 3 முக்கியமான கூறுபாடுகளையும் 3 முக்கியமான அம்சங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாம் அம்சம் என்னவென்றால், திரித்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல. திரித்துவம் என்பது இறைவனுடைய வெளிப்பாடு. இது ஒரு கோட்பாடு அல்ல, அதற்கு மாறாக இது இறைவனுடைய வெளிப்பாடு. பொதுவாக மனித வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது மனிதனுடைய மிக முக்கியமான தேடல் என்னவென்றால், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனித ஞானத்தால், மனித முயற்சியினால் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. அந்த சூழ்நிலையில்தான் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய வெளிப்பாடுகளின் வழியாக நாம் கடவுளை அறிந்து கொள்கின்றோம். God reveals God's self to us. It is not through our efforts or through our knowledge that we understand God, but it is through God's revelation that we understand God. ஆகையால் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஒருவேளை திருமறை நீங்கள் பார்க்கும்போது கூட திருமறை கடவுளுடைய வெளிப்பாட்டின் நூலாக இருக்கின்றது. மனித வரலாற்றின் பல நிலைகளில் எப்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார், படைப்பில் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்வதின் வழியாக எப்படி வெளிப்படுத்தினார், ஞானத்தின் வழியாக தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், மக்களுக்கு சட்டங்களை வழங்குவதின் வழியாக, அந்த சட்ட பிரமாணங்களின் வழியாக தன்னை எப்படி வெளிப்படுத்துகின்றார், தீர்க்கதரிசிகளின் வழியாக தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக முழுமையாக தன்னை எப்படி வெளிப்படுத்துகின்றார், அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் வழியாக இன்று வரை தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகையால் திருமறை என்பது ஆண்டவருடைய வெளிப்பாட்டின் நூலாக உள்ளது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட நமக்கு வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் முதல் 28 வசனங்கள். ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை படைக்கின்றார். 6 நாட்களில் உலகத்தையும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் படைக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். முதல் 3 நாட்களில் இந்த உலகத்தை படைக்கின்றார். மற்ற 3 நாட்களில் அவர் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களையும் படைக்கின்றார். ஆண்டவருடைய படைப்பில் காணப்படுகின்ற ஒரு மிக வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால், ஆண்டவருடைய படைப்பில் ஒரு பன்மைத்தன்மை காணப்படுகின்றது. There is a plurality in God's creation. ஆண்டவர் விலங்குகளை படைக்கும் போது ஒரே விதமான விலங்கை படைக்கவில்லை. ஆண்டவர் பறவைகளை படைக்கும் போது ஒரே விதமான பறவைகளை படைக்கவில்லை.
ஆண்டவர் மச்சங்களை படைக்கும் போது ஒரே விதமான மீனை, ஒரே விதமான மச்சத்தை படைக்கவில்லை. அதற்கு மாறாக இந்த திருமறை பகுதியை நீங்கள் பார்க்கும்போது அவர் ஜாதி ஜாதியாக படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். வகை வகையாக படைத்தார். வகை வகையான விலங்குகள், வகை வகையான செடிகள், வகை வகையான மரங்கள், வகை வகையான பறவைகள். ஆகிய ஆண்டவருடைய படைப்பில் ஒரு பன்மைத்தன்மை காணப்படுகின்றது. A plurality in God's creation. ஆகிய ஆண்டவர் தன்னுடைய படைப்பின் வழியாக என்ன வெளிப்படுத்துகின்றார் என்று பார்க்கும்போது ஒரு பன்மைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றார். God reveals a plurality in God's creation. அது மட்டுமல்லாமல் கடவுள் தன்னுடைய படைப்பில் மட்டுமே பன்மைத்தன்மையை வெளிப்படுத்தாமல் கடவுள் தன்னையே பன்மைத்தன்மையில் வெளிப்படுத்துகின்றார். It is not only the creation, but it is also the creator who is plural. படைப்பு மட்டுமல்லாமல் படைப்பாளரும் கூட தன்னை ஒரு பன்மைத்தன்மையில் வெளிப்படுத்துகின்றார் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக காணப்படுகின்றது. 1ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பன்மை ஒருமையில் பேசப்பட்ட ஒரு சொற்றொடர் அல்ல. இந்த சொற்றொடரை பார்க்கும்போது இது பன்மையில் பேசப்படுகின்ற ஒரு வாக்கியம். நமது சாயலாக நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோம் ஆக. கடவுள் கூறுகின்றார், நமது சாயல், நமது ரூபம் உண்டாக்குவோமாக என்று சொல்லும்போது இங்கே கடவுள் பன்மை தன்மையில் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆகியால் தான் எபிரேயத்தில் கடவுளுக்கு இங்கே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை என்னவென்றால் எலோஹிம். எலோஹிம் என்று சொல்லும்போது அது ஒரு பன்மை, ப்ளூரல் வேர்ட். ஆகியால் நம்முடைய கடவுள் ஒரே கடவுளாக இருந்தாலும் கூட இந்த ஒரே கடவுள் ஒரு சமூகமாக இருக்கின்றார். This one God is a community. ஆகியால் தான் இந்த கடவுள் என்ன சொல்கின்றார், நாம் நமது உண்டாக்குவோமாக என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து நாம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கடவுளுடைய சாயல், கடவுளுடைய சாயலில் மனுக்குலம் படைக்கப்படுகின்றது. இந்த மனுக்குலம் எப்படி படைக்கப்படுகின்றது என்று பார்க்கும்போது ஆணும் பெண்ணுமாக படைக்கப்படுகின்றது. ஆகிய ஆணிலும் கடவுளுடைய சாயல் இருக்கின்றது, பெண்ணிலும் கடவுளுடைய சாயல் இருக்கின்றது. ஆகிய கடவுளுடைய சாயல் ஒருமையான சாயல் அல்ல. அதில் வெறும் ஆண் சாயல் மட்டும் இல்லை, அதில் வெறும் பெண் சாயல் மட்டுமல்ல, அதற்கு மாறாக கடவுளுடைய சாயலில் ஒரு பன்மை தன்மை இருக்கின்றது. ஆணும் இருக்கின்றது, பெண்ணும் இருக்கின்றது. இதுதான் ஆண்டவருடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றது. எனக்கு பிரியமானவர்களே, திரித்துவம் என்று சொல்லும்போது அது ஒரு கோட்பாடு அல்ல, அதற்கு மாறாக அது இறைவனுடைய வெளிப்பாடு. இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது இவருடைய படைப்பு பன்மைத்தன்மை உடையதாக இருக்கின்றது, இவரும் பன்மைத்தன்மை உடையவராக இருக்கின்றார். இவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல, இவர் மட்டும் ஆற்றல் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகின்றவர் அல்ல, அதற்கு மாறாக இவர் ஒரு சமூகமாக இருக்கின்றார். அங்கே பகிர்வு காணப்படுகின்றது, அவருடைய சாயலையே பகிர்ந்தளிக்கின்றார் என்பதை கூட நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆகிய நம்முடைய ஆண்டவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல. ஏனென்றால் பல நேரங்களில் நீங்கள் மனித வரலாற்றை சற்று ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், மனித வரலாற்றில் தோன்றின சர்வாதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் ஆளுகை செய்கின்ற நாட்டில் ஒரே தன்மையை உருவாக்க முயற்சி செய்வார்கள். ஒரே மொழி இருக்க வேண்டும், ஒரே கலாச்சாரம் இருக்க வேண்டும், ஒரே பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளாக அதிகமாக இருக்கும். எதற்கு என்றால், அந்த நாட்டை எளிமையாக ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் ஒரே விதமான மக்கள் இருந்தால் மிக எளிது. இன்று வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல சர்வாதிகாரிகள் இதை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே மொழி, ஒரே பழக்க வழக்கம், ஒரே கலாச்சாரம், ஒரே சிந்தனை,
ஆனால் ஆண்டவரை பார்க்கும்போது இவர் ஒருமையை விரும்புகின்றவர் அல்ல, பன்மையை விரும்புகின்றவராக இருக்கின்றார். ஆகையால் தான் உலகத்தை படைக்கும் போது ஒருமையான ஒரு உலகமாக படைக்கவில்லை. மிக எளிதாக இந்த உலகத்தை ஆளுகை செய்யலாம், எல்லாரும் ஒரே விதமாக இருந்தால் எனக்கு எளிது என்று நினைக்காமல் இந்த உலகத்தை பன்மையாக படைத்து, அது மட்டுமல்லாமல் தன்னையே பன்மை ரீதியில் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஆகிய எனக்கு பிரியமானவர்களே, திரித்துவம் என்று சொல்லும்போது திரித்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அதற்கு மாறாக திரித்துவம் என்பது ஒரு வெளிப்பாடு, இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, திரித்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அதற்கு மாறாக நம்முடைய இறை பற்றி நிலைப்பாடு. It is our faith position. It is our theological position. It is the position of our spirituality. ஆகையால் திரித்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அதற்கு மாறாக அது நம்முடைய இறை பற்றி நிலைப்பாடு என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. பொதுவாக நம்முடைய வழிபாடுகளில் நாம் நிசேயா விசுவாச பிரமாணத்தை பயன்படுத்துகின்றோம். மூவரு கடவுளில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக அந்த விசுவாச பிரமாணத்தை அல்லது பற்றுறுதி அறிக்கையை நாம் அறிக்கை செய்கின்றோம். இந்த விசுவாச பிரமாணத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான கேள்விக்கான பதிலை அளிக்கின்ற ஒரு விசுவாச பிரமாணமாக இருக்கின்றது. கிபி 325 ஆண்டில் நிசேயா என்ற ஒரு ஊரில் ஒரு பெரிய மாமன்றம் நடைபெற்றது. உலகத்தில் இருந்த அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களும் அனைத்து கிறிஸ்தவ பேராயர்களும் நிசேயா என்ற நகரத்தில் ஒன்றாக கூடினார்கள். இன்றைய காலகட்டத்தில் துர்க்கி நாட்டில் இருக்கின்ற ஒரு நகரம் தான் இந்த நிசேயா. ஆகையால் அந்த நிசேயா என்ற ஊரில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சிறந்த கிறிஸ்தவ தலைவர்கள் பேராயர்கள் ஒன்றாக கூடினார்கள். அந்த மாமன்றத்திற்கு தலைவராக ரோம பேரரசின் பேரரசர் இருந்தார். அவர்தான் அனைவரையும் கூட்டினார். மிக முக்கியமாக எதற்காக இந்த மாமன்றம் நடைபெற்றது என்று பார்க்கும்போது, கிபி 4ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு நகரம், எகிப்து தேசத்தில் காணப்படுகின்ற அலெக்சாண்ட்ரியா என்ற நகரத்தில் ஒரு பேராயருக்கும் ஒரு ஆயருக்கும் ஒரு பெரிய மோதல் ஏற்படுகின்றது. ஆண்டவரை அறிந்து கொள்கின்ற தன்மையில் ஒரு பெரிய மோதல். அலெக்சாண்டர் என்ற பேராயர், அரியு என்ற ஒரு போதகர், இவர்களுக்குள்ளான ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு பெரிய மோதல். அரியு என்ற அந்த ஆயர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொண்டிருக்கின்றோம்? 3 புதிய காரியங்களை முன்வைத்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. There was a time when Jesus Christ was not existing. இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது என்று சொன்னார். இரண்டாவதாக அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், Jesus Christ is not a creator, he is a creature. இயேசு கிறிஸ்து படைப்பாளர் அல்ல, அவர் ஒரு படைப்பு. அவர் படைக்கப்பட்டவர், அவர் படைப்பாளர் அல்ல என்று கூறினார். மூன்றாவதாக அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இரண்டாம் நிலை கடவுள். He is a secondary God. The primary God is God the Father. முதன்மையான கடவுள், தந்தையாகிய கடவுள், இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் இரண்டாம் நிலை கடவுள் என்று கூறினார். ஆகையால் தந்தையாகிய கடவுள் உயர்ந்தவர், மைந்தராகிய கடவுள் சற்று தாழ்ந்தவர் என்ற ஒரு புதிய புரிதலை அவர் கொண்டு வருகின்றார். ஆகையால் தான் அவருக்கும் அந்த பேராயருக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டம் ஏற்படுகின்றது. ஆனால் அரியுவுக்கு அதிகமான ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். அரியுவுடைய போதனை பரவுகின்றது. அந்த சூழ்நிலையில்தான் ஒரு பெரிய பிளவு ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த மாமன்றம் கூட்டப்படுகின்றது.
அந்த மாமன்றத்தின் வழியாக தான் இந்த நிசேயா விசுவாச பிரமாணம் கூட நமக்காக ஒழுங்கு செய்யப்படுகின்றது. ஆகிய இந்த நிசேயா விசுவாச பிரமாணத்தை நீங்கள் பார்க்கும்போது அரியூ எழுப்பின 3 முக்கியமான புரிதல்களுக்கு அங்கே விளக்கம் தரப்படுகின்றது. ஒரு மாற்று விளக்கம் தரப்படுகின்றது. அரியூ என்ன சொல்கின்றார்? இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது என்று கூறுகின்றார். ஆனால் நீங்கள் விசுவாச பிரமாணத்தை படித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகின்ற காரியம் சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் யோவான் நற்செய்தி நூலின் 1ஆம் அதிகாரம் இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை நீங்கள் பார்க்கும்போது 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லும்போது தொடக்கத்திலேயே இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர் இல்லாத ஒரு காலகட்டம் இருக்கவில்லை என்ற ஒரு விளக்கம் இங்கே பார்க்கின்றோம். அதே விதமான ஒரு விளக்கத்தை நாம் நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாக கூட நாம் பார்க்கின்றோம். சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்பே அவர் கடவுளால் ஜெனிபிக்கப்பட்டவர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகியால் அவர் இல்லாத ஒரு காலகட்டமே இருக்கவில்லை, அவர் தொடக்கத்திலிருந்து இருக்கின்றார் என்பதுதான் புரிதல். இரண்டாவதாக அரியூ சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளர் அல்ல, அவர் ஒரு படைப்பு மட்டும்தான் என்று கூறினார். ஆனால் நிசேயா விசுவாச பிரமாணத்தை படித்தீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லப்படுகின்றது? இவர் சகலத்தையும் உண்டாக்கினார். He created everything in this world. அதே வண்ணமாக தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. Everything was created through him. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. ஆகையால் இவர் படைப்பாளர் என்பதை மிக உறுதியாக அவர்கள் கூறினார்கள். கடைசியாக சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், இவர் 2ஆம் நிலை கடவுள். இவர் பிரதான கடவுள் அல்ல, முதன்மையான கடவுள் அல்ல, இவர் 2ஆம் நிலை கடவுள். ஆனால் திருமறையை நாம் பார்க்கும்போது ஏற்கனவே வாசித்த வண்ணமாக ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, இந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கொலோசியருக்கு பவுலடிகளார் கடிதத்தை எழுதும் போது அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான வசனம் பிறகு நீங்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பரிபூர்ணமும் தேவனுடைய முழுமையான தன்மையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக முழுமையாக சரீர ரீதியாக நமக்கு பிரசன்னமாயிற்று, நமக்கு தோன்றினது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம், இறைத்தன்மை முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உடல் ரீதியாக நமக்கு காட்சியளிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து என்ன கூறுகின்றார்? பிதாவும் நானும் ஒன்றே, பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறுகின்றார். ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் நிலை கடவுள் அல்ல, அதற்கு மாறாக இந்த இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு சமமானவர். பரிசுத்த ஆவியானவர் அவரும் தந்தையாகிய கடவுளுக்கு சமமானவர். இந்த சமநிலையை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகையால் தான் திரித்துவம் என்பது நம்முடைய இறைப்பற்றி நிலைப்பாடாக இருக்கின்றது. நம்முடைய இறைப்பற்று ஒரே கடவுளுடைய ஒரே ஆளுமையில் அது காணப்படுவதில்லை. அதற்கு மாறாக கடவுளுடைய 3 ஆளுமைகளிலும் கடவுள் சமமாக இருக்கின்றார் என்ற ஒரு விசேஷித்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கின்றது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தந்தையாகிய கடவுள் தான் முக்கியம் என்று ஜெகோவாஸ் விட்னஸ் கூறுவார்கள். மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் என்று ஜீசஸ் ஒன்லி என்ற குழு கூறும். இயேசு போதும் என்ற ஒரு குழு. சில பெந்தேகோஸ்தே திருச்சபைகளை நீங்கள் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி மட்டும்தான் முக்கியம் என்று கூறுவார்கள். ஆனால் நம்முடைய விசுவாச நிலைப்பாடு, நம்முடைய இறைப்பற்றி நிலைப்பாடு என்னவென்றால், நாம் திரித்துவ கடவுளில் விசுவாசம் கொள்கின்றோம். இந்த திரித்துவ கடவுளை பார்க்கும் போது அனைவரும் சமமாக இருக்கின்றார்கள். பிதா குமாரனில் இருக்கின்றார், குமாரன் பரிசுத்த ஆவியில் இருக்கின்றார், அனைவரும் சமமாக இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாம்
அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. பிதாவோட ஒரே தன்மையுடையவராக இயேசு கிறிஸ்துவும் இருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கின்றார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆகிய எனக்கு பிரியமானவர்களே, இந்த திரித்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அதற்கு மாறாக நம்முடைய இறை பற்றி நிலைப்பாடு என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. கடைசியாக 2 காரியங்களை நாம் பார்த்தோம். திரித்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அது இறைவனுடைய வெளிப்பாடு. திரித்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அது இறை பற்றி நிலைப்பாடு. கடைசியாக திரித்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அது இறை மக்களின் செயல்பாடு. இறை மக்களின் செயல்பாடு. இட் இஸ் தி ஆக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட். மீண்டுமாக திருச்சபை வரலாற்றிலிருந்து ஒரு நிகழ்வை உங்களுக்கு அல்லது ஒரு குறிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றேன். கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டில் ஒரு மிக திறமையான, ஆற்றல் நிறைந்த, மிக வல்லமையான ஒரு கிறிஸ்தவ தலைவர் வாழ்ந்தார். அவருடைய பெயர் மார்சியன். இந்த மார்சியோன் ஒரு புதிய புரிதலை கிறிஸ்தவத்திற்கு முன்பாக வைத்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், பழைய ஏற்பாட்டு கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கின்றது என்று கூறினார். பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற கடவுள் பழி வாங்குகின்ற கடவுளாக இருக்கின்றார், கொடுமையான கடவுளாக இருக்கின்றார், வன்முறையை பயன்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகியால் அந்த கடவுள் நமக்கு தேவையில்லை, நமக்கு வெறும் இயேசு கிறிஸ்து தான் தேவை. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து தான் அன்பு நிறைந்தவராக, மன்னிக்கின்றவராக, இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்து தான் தேவை என்று கூறினார். மார்சியோன் என்ற ஒரு கிறிஸ்தவ போதகர் மற்றும் கிறிஸ்தவ ஆசிரியர். ஆகையால் பழைய ஏற்பாட்டு கடவுள் நமக்கு தேவையில்லை, இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு தேவை என்று அவர் கூறினார். ஆகையால் அவருடைய இந்த கூற்றின் மிக முக்கியமான ஒரு அடித்தளம் என்னவென்றால், பிதாவாகிய கடவுளுக்கும் மைந்தனாகிய கடவுளுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருக்கின்றது. There is a contradiction between God the Father and God the Son. என்ன முரண்பாடு என்றால், ஒருவர் பழி வாங்குகின்றவராக இருக்கின்றார், இன்னொருவர் மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். ஒருவர் வன்முறை நிறைந்தவராக இருக்கின்றார், இன்னொருவர் வன்முறையற்றவராக இருக்கின்றார். ஒருவர் வெறுக்கின்றவராக இருக்கின்றார், இன்னொருவர் நேசிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகியால் திரித்துவத்திற்குள்ளாக ஒரு முரண்பாடு இருக்கின்றது என்று கூறினார். இந்த மார்சியோன் என்ன செய்தார் என்றால், பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற எந்த புத்தகத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு சிறிய பகுதியை மட்டுமே அவர் வைத்துக் கொண்டார். பவுலடிகளாருடைய 10 கடிதங்கள் மற்றும் லூக்கா நற்செய்தி நூலில் ஒரு சிறிய பகுதி, இது மட்டும்தான் திருமறை என்று கூறினார். பவுலடிகளாருடைய 10 நிருபங்கள் மற்றும் லூக்கா நற்செய்தி நூலில் ஒரு சிறிய பகுதி, இது மட்டும்தான் நம்முடைய திருமறை. பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாட்டை குறித்து புதிய ஏற்பாட்டில் கூறப்படுகின்ற அந்த திருமறை பகுதியில் கூட நமக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். ஆகையால் திரித்துவத்திற்குள்ளாக ஒரு முரண்பாடு இருக்கின்றது என்று அவர் முன்வைத்தார். ஆகையால் இந்த திருத்துவம் நமக்கு தேவையில்லை, வெறும் இயேசு கிறிஸ்து இருந்தால் போதும் என்று அவர் சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் திருமறையை சற்று ஆராய்ந்து படித்தீர்கள் என்றால், இந்த திரித்துவத்தில் ஒரு முரண்பாடு காணப்படுவதில்லை, அதற்கு மாறாக ஒரு உடன்பாடு, அக்ரீமெண்ட் இருக்கின்றது. They are always agreeing with each other. பிதா என்ன சொல்கின்றாரோ அதேதான் மைந்தர் செய்கின்றார், மைந்தர் என்ன சொல்கின்றாரோ அதேதான் தூயாவி செய்கின்றார். அவர்களுக்குள்ளாக ஒரு உடன்பாடு இருக்கின்றது, முரண்பாடு காணப்படுவதில்லை. There is no contradiction, but rather they complement each other என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. ஒரு தொடர்ச்சியும் இருக்கின்றது. பிதா என்ன தொடங்குகின்றாரோ அதை தொடர்ச்சியாக மைந்தர் செய்கின்றார், மைந்தர் என்ன செய்கின்றாரோ அதை தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவி செய்கின்றார். ஒரு தொடர் பணி அங்கே நடைபெறுகின்றது. ஆகையால் தான் அதை அடித்தளமாக வைத்துக்கொண்டு
பவுலடிகளார் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆனால் கடவுள் மட்டுமே அதை விளையச் செய்தார். ஆகிய இந்த திரித்துவம் என்பது நம்முடைய செயல்பாட்டிற்கு அது ஒரு அடித்தளமாக, முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எப்படி திரித்துவத்தில் காணப்படுகின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் முரண்படாமல் ஒன்றாக செயல்படுகின்றார்களோ, உடன்பட்டு செயல்படுகின்றார்களோ, அதே வண்ணமாக இறை மக்களும் கூட உடன்பட்டு செயல்பட வேண்டும். ஆகையால் தான் பவுல் சொல்கின்றார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், ஆனால் ஆண்டவர் மட்டுமே அதை விளையச் செய்தார் என்று மிக வல்லமையான முறையில் கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் மீண்டுமாக நீங்கள் ஒருவேளை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை படித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவருடைய உடலாக இருக்கின்றோம். இந்த உடலில் ஒரு அவயவம் மகிமை அடைந்தால் அனைவரும் சந்தோஷம் அடைவோம். ஒரு அவயத்திற்கு, ஒரு உறுப்புக்கு பாடு ஏற்பட்டால் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறுகின்றார். அதே வண்ணமாக பிதா மகிமை அடையும் போது குமாரனும் மகிமை அடைகின்றார், குமாரன் மகிமை அடையும் போது பரிசுத்த ஆவியும் மகிமை அடைகின்றார் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிய எனக்கு பிரியமானவர்களே, இந்த திரித்துவம் என்பது இறை மக்களுடைய செயல்பாட்டிற்கு ஒரு அடித்தளமாக, ஒரு முன்மாதிரியாக அமைகின்றது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாளில் நமக்காக வாசிக்கப்பட்ட நிருப பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதம் முழுவதிலும் கூட ஒரு பிரிவினையான நிலையை குறித்து பேசுகின்றார். அந்த கொரிந்து திருச்சபையில் காணப்பட்ட பிளவுகள், பிரிவினைகளை குறித்து பேசுகின்றார். அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான அறிவுரை என்ன என்று பார்க்கும்போது 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை உங்களுக்காக படிக்கின்றேன். ஏக சிந்தையாய் இருங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள் என்று கூறுகின்றார். உங்களுக்குள்ளான பிரிவினைகளை நான் பார்க்கின்றேன், உங்களுக்குள்ளாக பல பிளவுகள் இருக்கின்றன என்பதை உணர்கின்றேன். ஆனால் நீங்கள் ஏக சிந்தையாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். நீங்கள் உடன்பட்டு வாழ வேண்டும். உங்களுக்குள்ளாக முரண்பாடுகள் தேவையில்லை. நீங்கள் உடன்பட்டு ஒற்றுமையாக, ஐக்கியமாக, கூட்டுறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடித்தளமாக என்ன வைக்கின்றார் என்று பார்க்கும்போது, அதற்கு அடித்தளமாக அவர் வைக்கின்ற மிக முக்கியமான கூறுபாடு என்னவென்றால் 14ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இறைவாழ்த்து, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கூறுகின்றார். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அல்லது தந்தை, மைந்தர், தூயாவி ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கின்றார்களோ, உடன்பட்டிருக்கின்றார்களோ, ஒற்றுமையாக செயல்படுகின்றார்களோ, அதே வண்ணமாக நீங்கள் செயல்படுங்கள். இறை மக்களுடைய செயல்பாட்டிற்கு இந்த திரித்துவம் ஒரு அடித்தளமாக இருக்கின்றது, ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்றவராக இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, திரித்துவம், இந்த திரித்துவம் ஒரு கோட்பாடு என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த திரித்துவத்தை குறித்து நம்மால் முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. If we treat the Trinity as a doctrine, we can certainly not understand this doctrine completely. அதற்கு மாறாக இந்த திரித்துவத்தை ஒரு கோட்பாடாக நாம் நினைக்காமல், இந்த திரித்துவம் என்பது இறைவனுடைய வெளிப்பாடு என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த திரித்துவம் என்பது இறை பற்றி நிலைப்பாடு என்று நாம் நினைக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த திரித்துவம் என்பது இறை மக்களின் செயல்பாடு என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் போது நிச்சயமாக திரித்துவம் என்பது நமக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற கடவுளின் மிக முக்கியமான ஒரு அனுபவமாக மாறுகின்றது. இந்த திரித்துவ கடவுளை, மூவரு கடவுளை நாம் அனுபவிக்க முடிகின்றது. அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகின்றது. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்வுக்கு அடித்தளமாக அமைவதாக. ஆமென்.
இறை வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். சபையாருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையின் பரிபாலன குழு தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஜூலை மாதத்தில் இந்த தேர்தல் நடைபெறும். தேர்தலை குறித்த முழு விவரங்கள் மிக விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகியால் இந்த தேர்தலை முன்னிட்டு திருச்சபையில் இருக்கின்ற திருவிருந்து பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த தேர்தலில் இடம்பெற வேண்டிய வாக்காளர்களுடைய பட்டியல் இந்த நாளில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். ஆகிய இந்த பட்டியலை பாருங்கள். வருகின்ற மாதம், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த பட்டியல் உங்களுக்கு வெளியிடப்படும். இந்த பட்டியலில் ஏதாவது திருத்தங்கள் செய்யப்பட வேண்டுமென்றால் நீங்கள் அதை எழுத்தின் வழியாக என்னிடம் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை என்றால், இல்லை என்றாலும் ஒருவேளை உங்களுடைய பெயர் தவறாக அச்சிடப்பட்டிருந்தால் நீங்கள் அதை எழுத்தின் வழியாக எனக்கு விண்ணப்பமாக நீங்கள் தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றேன். இந்த தேர்தலில் வாக்காளராக ஓட்டராக இருக்க வேண்டும் என்றால் சில முக்கியமான தகுதிகள் இருக்கின்றன. என்ன தகுதிகள் என்று பார்க்கும்போது, ஒரு வாக்காளர் 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். வாக்காளர் திருச்சபையின் திருவிருந்து பெற்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். திருச்சபையின் ஒழுங்கு மற்றும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். திருச்சபை வழிபாட்டிற்கு ரெகுலராக வருகின்றவராக இருக்க வேண்டும். திருச்சபையின் திருவிருந்து வழிபாட்டில் ஆண்டில் குறைந்தபட்சம் 3 முறையாவது திருவிருந்து பெற்றவராக இருக்க வேண்டும். திருச்சபையில் கடந்த 12 மாதங்களாக உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை இன்னொரு சபையிலிருந்து இடமாற்றம் பெற்றிருந்தால் அந்த திருச்சபையிலிருந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் பெற்றிருக்க வேண்டும். கடந்த 3 ஆண்டு காலங்களில் கிறிஸ்தவ விசுவாசத்தை நிராகரித்தவராக இருக்கக்கூடாது மற்றும் பேராயருடைய ஒழுங்கு நடவடிக்கையின் கீழ் வந்தவராக இருக்கக்கூடாது. இந்த பரிபாலன குழுவில் உறுப்பினராக இருக்கின்றவர்கள் நல்ல ஆன்மீகமுடையவர்களாக, நல்ல ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கப்படுகின்றது. நம்முடைய பேராயத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஆயர்களும் பணிவிட்ட ஆயர்களும் கூட இந்த தேர்தலில் பங்கு பெற முடியாது. ஆகிய இவைகள்தான் ஒரு வாக்காளருக்கான தகுதிகளாக இருக்கின்றன. ஆகிய இந்த தகுதிகளை மையமாக வைத்துக்கொண்டு வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது.
திருச்சபையின் பரிபாலன குழு இந்த பட்டியலை தயார் செய்திருக்கின்றார்கள். ஆகையால் இந்த பட்டியல் வருகின்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை வெளியிடப்படும். அதை நீங்கள் பார்த்து ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் வேண்டுமென்றால் என்னை நீங்கள் அணுகலாம். ஒருவேளை ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டுமென்றால் எழுத்தின் வழியாக என்னிடம் கேட்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் திருச்சபை தேர்தலுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு திருமண விளம்பரம். நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர்களான திரு செல்வகுமார், திருமதி சகீலா அவர்களுடைய குமாரன் செல்வன் எஸ் ஆல்வின் அவர்களுக்கும் ஆர் லேடி ஆஃப் ஃபாத்திமா சர்ச்சின் உறுப்பினர்களான திரு சகாயநாதன், திருமதி மேரி மேக்டலின் அவர்களுடைய குமாரத்தி செல்வி சோஃபியா சோனி அவர்களுக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்தை நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்துகின்றேன். இவ்விருவரும் திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அவைகளை எழுத்தின் வழியாக திருச்சபையின் போதகருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்களுக்கான 3ஆம் மற்றும் இறுதி அறிக்கையாக இருக்கின்றது. தொடர்ந்து இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த வல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம். நீர் வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றீர், நீர் பரிவு மிக்கவராக இருக்கின்றீர், நீர் அன்பு நிறைந்தவராக இருக்கின்றீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கூட எங்களை சந்தித்து எங்களோடு இருந்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆதரித்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை பாராட்டுகின்றவராக இருக்கின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட நாங்கள் பல்வேறு இடங்களில் கூடி உம்மை ஆராதிக்க நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக நீரே வல்லவர், பெரியவர் என்பதை நாங்கள் உறுதி செய்யவும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிக்கை செய்யவும் நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக நீர் வெளிப்படுத்தியிருக்கின்ற உம்முடைய மாபெரும் செய்திகளுக்காக, உண்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த உண்மைகளை எங்கள் வாழ்வுக்கு அடித்தளமாக வைத்து வாழ நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த வழிபாட்டின் வழியாக எங்களை சந்தித்திருக்கின்றீர், உறவாடி இருக்கின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த உலகத்தில் காணப்படுகின்ற மிக கடினமான ஒரு நிலைமையை மிக விரைவில் நீக்கி நீர் இந்த உலகத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல மன சமாதானத்தோடு செயல்படும்படி நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நீரே இந்த உலகத்தை மீட்கின்ற வல்ல கடவுளாக இருந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய விடுதலை ஏற்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதியும், திருச்சபையின் உறுப்பினர்களை ஆசீர்வதியும். இந்த திருச்சபையின் வழியாக பலர் நன்மை பெற நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். குறிப்பாக உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஆல்வின் மற்றும் சோஃபியாவுக்காக ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக இவர்கள் ஆயத்தப்படுகின்ற வேளையில் நீரே இவர்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் பாராட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உம்முடைய சித்தத்தின்படி ஏற்ற நாளில் ஏற்ற முறைமையில் மிக சிறப்பாக இந்த திருமணம் நடைபெற, அதன் வழியாக இந்த 2 வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்க நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த திருமணத்திற்காக இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீரை இவர்களுக்கு துணையாக நின்று மிக சிறப்பான முறையில் இந்த திருமணத்தை நடத்தி தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். அதுபோலவே திருச்சபையின் தேர்தலுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த தேர்தலின் வழியாக திருச்சபை மேல் அக்கறை கொண்டவர்கள், உம்முடைய விசுவாசத்தில் வேரூன்றி வாழ்கின்றவர்கள், உம்மையே ஆராதித்து உம்மிலே நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களை முழுமையாக உம்முடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்க நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நீரை இந்த தேர்தல் விவரங்களில் துணையாக நின்று மிக சிறப்பான முறையில் இந்த தேர்தலை எங்களுக்கு நடத்தி தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். தொடர்ந்து எங்கள் அனைவரும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீரை எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல கடவுளே, ஆமென். சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மூவரு கடவுளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமேன். வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் கீர்த்தனைகளில் 77ஆம் பாடலை பாடுவோம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.